அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை வணக்கங்கள். இன்று என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள், விசேஷமான நாள் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் காலமே நான் இன்று விடிந்ததுக்கு 4 ஆலயங்கள் தரிசித்து விட்டுத்தான் வீடு வந்திருக்கிறேன். அது எனக்கு மனதில் ஒரு சந்தோஷம். காலமே எங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள எங்கள் குலதெய்வம் வைரவர், அவரை தரிசித்து நெய் விளக்கு வைத்து கும்பிட்டு விட்டு அப்படியே சோதி விநாயகர் நேற்று ஊர்வலம் வந்தவர் அது கிராமத்தை சுற்றி கொஞ்சம் இரவாக தாமதமாகியதால் நான் படுத்து விட்டேன். மருந்து குடிசை போட்டால் பிறகு கண்மொழிக்கு இயலாத நித்திர வந்துவிடும் பார்க்கையிலே. அப்போ இன்றைக்கு நான் குற்றம் செய்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு, பிள்ளையாருக்கு பிழை செய்த மாதிரி. எனவே அந்த பிள்ளையாரை தேடி போய் காலமே அவரையும் கும்பிட்டுட்டு அதில் பஸ் வந்தது. அப்படியே எடுத்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனேன். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை எல்லாம் வாங்கி கொடுத்து, அவருக்கு மாம்பழமும் வாங்கி கொடுத்து, 2 ஆஞ்சநேயருக்கு 2 மாம்பழமும் வாங்கி கொடுத்து, நெய் விளக்கும் வச்சு அர்ச்சனை எல்லாம் செய்து 3 தரம் சுற்றி கும்பிட்டு ஒரு சந்தோஷம். அதை முடித்து விட்டு அதுக்கு சற்று தள்ளி ஒரு நடந்து போகிற பக்கத்தில் இருக்கிறது திருப்பதி கோயில். இந்தியாவில் திருப்பதி இருப்பது போல் எங்களுக்கும் இங்கே மருதநாமடம் மினுவில் பகுதிக்கு இடையில் ஒரு திருப்பதி கோயில் இருக்கிறது. ஆஞ்சநேய கோயிலுக்கும் அதுக்கும் மிக கிட்டத்தான் தூரம். அந்த திருப்பதி நல்லாக இருக்கிறது. நல்ல பெரிய வளவும் நல்ல ஒரு அழகான இயற்கை சூழலில் நல்ல பெரிய சிற்பங்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிற்பங்கள் மிக அழகாக இருக்கிறது. எனக்கு நம்பிக்கை அந்த கோயில். அங்கே போய் திருப்பதி ஏழுமலையானையும் அலமேலு அம்மாவையும் கும்பிட்டு விட்டு ரோட்டுக்கு வந்தேன். ரோட்டுக்கு வந்த பொழுது பூச்செடிகள் விற்கின்ற ஒரு கடை இருக்கிறது. எனக்கு பூச்செடி என்றால் விருப்பம். நல்ல நல்ல வண்ண ரோஜா செடிகள். ஏன்னா திடீர்னு ரோஜா செடியை வாங்கினா பஸ்ஸுக்குள்ள ஏற முடியாது, எனக்கே சில வேளை இடம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு ரோசாவோடு ஏறினா முள்ளுகள் அரையெல்லாம் குத்தி கிழித்து கடைசியாக எனக்கு பஸ்ஸில் இடமும் இல்லாமல் போகிற நிலை வருமோன்றதுக்காக ஒரே ஒரு செடி மாத்திரம் வாங்கினேன். கொஞ்சம் 3-4 கிளைகளோடு 2-3 பூக்களும் இருந்தது. அப்போ அந்த கொஞ்சம் இலகுவாக தப்பிவிடும். கொண்டு வந்து வச்சிருக்கேன். நாளைக்கு வளவு கூட்டுறதுக்கு வரும் ஒரு ஆள், அவரை கொண்டு தான் கிடங்கு கிண்டிச்சு நட வேணும் வச்சிருக்கு. எனவே 4 சுவாமியையும் வந்து என்னுடைய நாய்ப்பிள்ளை என் செல்ல பிள்ளைக்கு மத்தியான சாப்பாடு வைத்து விட்டு, நேற்றையான ஆடிக்கூழும் கொஞ்சம் இருந்தது, அதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்ததை எடுத்து சாப்பிட்டு விட்டு பசி மாறிவிட்டது. இப்பொழுது இருக்கிறேன். சந்தோஷம் என்பது வாழ்க்கை சில நாள், துக்கம் என்பது பல நாள். இதுதான் அநேகமான வாழ்க்கை, பெரும்பாலான வாழ்க்கை. இன்றைக்கு ஏதோ இந்த மனம் அந்த கோயில்களுக்கு போய் வந்தால் எனக்கு உண்மையிலே இயற்கையிலேயே ஒரு அமைதி. எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே அப்படித்தான். நாங்கள் கோயிலுக்கு போய் வந்தபோது எமது மனதில் உள்ள சுமைகள், குப்பை கூலங்கள், அழுக்குகள் எல்லாத்தையும் நாங்கள் இறக்கி விடுவோம், மனதில் உள்ள சுமைகளை. எனவே வரும்போது ஒரு மனம் லேசாகி பொறுமையாகி ஒரு நிம்மதியாக இருக்கும். நிம்மதி தான் வாழ்க்கைக்கு அவசியம். வேறு என்ன இன்றைய தகவல்? இப்படி நான் வீடியோ போட்டு கொண்டு வந்தால் அது ஓன் கண்டென்ட் என்று சொல்லி எனக்கு காப்பிரைட் பிரச்சனையும் வராது. நான் சினிமா பாட்டுகளை எடுத்து போடுவதால் என்னோடய வயதுக்கு பொருத்தம் இல்லாமல் சிலருக்கு பிடிக்காமலும் இருக்கும். என்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே நான் சினிமா பாட்டுகளுக்கு ஆடுவதோ நடிப்பதோ பிடிப்பதில்லை. எனக்கும் இத்தனை காலமும் இப்படி ஒரு ஆசை வரவில்லை. இப்பொழுது இறுதி காலத்தில் போய் சேரும் காலம் நெருங்கும் போது கொஞ்சம் அழகாக இருக்க வேண்டும். என்னுடைய முதுமை என்பதை நான் மறந்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆப்புகளை பாவித்தால் கொஞ்சம் முதுமையிலும் ஒரு இளமை ஒன்று வரும், அழகு தெரியும். கண்களுக்கு மையை தீட்டி தரும், உதடுகளுக்கு உதடு சாயத்தை தீட்டி தரும், அது அழகு வர்ணங்களை மாற்றி தரும். எனவே எல்லாமே அழகாகத்தான் இருக்கும் பார்வைக்கு. ஏதோ அப்படியாவது சந்தோஷம் கிடைக்கட்டும் வாழ்க்கையில். வீடியோ பெரிதாகினா என்னுடைய வீடியோ அப்லோட் ஆவதில்லை, ஏனென்று தெரியாது. 1 நிமிஷத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் பெரும்பாலும் 2 நிமிஷமானால் எனக்கு அப்லோட் ஆவது கஷ்டமாக இருக்கிறது. எனது ஃபோன் மெமரி ஃபுல்லாக இருக்குது, அது ஒரு காரணம். எனவே இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.